அனுரத்தோடு கச்சத்தீவு போனாரு. வேற வேற கதையெல்லாம் போகுதான். கச்சத்தீவுக்கு நாங்க போனது உண்மை, யாரும் மறைக்கிறதுக்கு இல்லையே. போனது அப்படி. வணக்கம் உறவுகளை, நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவட்குழி பிரதேசத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த நாவட்குழி பிரதேசத்தில் இன்றைய தினம் 150 கோடிகளுக்கு மேற்பட்ட செலவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பித்து வைக்க இருக்கின்றது. அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்துடைய பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், அதே மாதிரி அரசு அதிபர்கள் எல்லாருமே இந்த ஃபேக்டரி திறந்து வைக்க இருக்கிறோம். இந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்தில் கிடைக்கப்படுகின்ற மீன்வளம் உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மீன்பிடி தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாட்டினுடைய 40% மீன் வளங்களை யாழ்ப்பாணத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதிகள்லாம் இருந்தது எங்களுக்கு தெரியும். அந்த மீன் வளங்களை சந்தைப்படுத்துகின்ற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற விதமாகவும் இந்த ஃபேக்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன இங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இந்த மீன் வளங்களை பல்வேறு விதங்களில் பதப்படுத்தி சர்வதேச தரங்களில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு செயற்பாடு இந்த இடத்துல நடைபெற இருக்கின்றது. இந்த நிறுவனத்துடைய பெயர் அன்னை ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி, இந்த அன்னை என்ற பெயரில் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு சில கம்பெனிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாவான்துறையிலையும் இவர்களுடைய ஒரு கம்பெனி இருக்குது. இந்த சீ ஃபுட்களை பதப்படுத்துகின்ற நிறுவனம். அதே மாதிரி இந்த நிறுவனம் இன்றைக்கு ஒரு நவீன முறையில் இன்னும் நிறைய இந்த கொள்வனவுகளை பதப்படுத்துகின்ற விதமாக இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி இருக்கிறோம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை இந்த இடத்துல வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த கம்பெனியில் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இல்லாட்டி அங்கவீனமற்ற பலரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாமே சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல இன்றைக்கு என்ன மாதிரியான நிகழ்வு இடம்பெற போகிறது என்ற விடயங்கள் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுவும் அதே மாதிரி அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள், எங்களுடைய கடல் தொழில் அமைச்சர், அவரும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். உங்களுக்கு தெரியும், நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்தில் கச்சத்தீவுக்கு பயணம் செய்திருந்தார். அது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருந்தது. அது தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தையும் கதைச்சிருக்கிறார். அது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இப்போ நான் காணொலிக்குள்ள போகலாம். நான் வேதநாயகம் அவர்கள் வந்திருக்கிறார் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றதுக்காக. சந்திரசேகர் அவர்கள் இப்போ வந்திருக்கிறார். அன்னை குழுமம் மகிழ்ச்சி அடைகிறது. நமது அழைப்பை ஏற்று இங்கு பெருமையாக கலந்து கொண்டிருக்கிறார். கடற்கொழில் நீர்கள் மற்றும் கடல் வளங்கள் ஆளுநர் வேண்டுமானால் தொடர்ந்து அழைப்பை வருகின்ற Consulate General of India. குறிப்பாக இந்த நேரத்திலே அன்னை ஹோல்டிங்ஸ் மற்றும் அன்னை குழுமத்தினுடைய கடலோகு தயாரிப்புகளை உலகின் பல பாகங்களில் இருந்து கொள்முதல் செய்கின்ற கொள்முதலாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நம்மளுடைய நினைவுகள் திரை நீக்கம் இப்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. திறந்து வைப்பார். இந்த நேரத்தில் கடற்தொழில் நீதிகள் மற்றும் கடல்வளங்கள் பணிப்பாளர் நாயகர் எஸ்.டி. மகமத் அவர்கள் யாழ் மாவட்ட செயலர் இணைந்து
ஆரம்பிக்கப்பட்ட இந்த அன்னை கடவுளவு ஏற்றுமதியானது இன்று மாநிலம் உயர்த்திருக்கின்ற அன்னை நோட்டீஸாக மாற்றமடைந்து இந்த ஃபேக்டரியினுடைய உள்கட்டமைப்புகள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்கிற இந்த பகுதிகள் சுத்தமாக தரம் பிரிக்கப்படுகின்ற பகுதியாக காணப்படுகிறது. அதாவது கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அனுரத்தோடு யாழ்ப்பாணத்தில் விட்டார். முதலாவது மாவட்ட அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு அன்றைக்கு அவர் சொன்னார், யாழ் ஊடகத்துக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யும். அதற்கான ஆரம்ப கட்ட லைப்ரரியாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கு நேற்று அடித்தளம். அது உண்மைக்கு எனக்கு மகிழ்ச்சியாக, அந்த ஒரு மகிழ்ச்சியாக. அதன் பிறகு எங்களுடைய இருக்கின்ற இளைஞர்களுடைய கனவு, தாங்கள் ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக வருகிறது, இந்த சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக வளர வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது வேறு எதுவும் அல்ல, விளையாட்டு. கல்வி விளையாட்டு ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மனிதன் ஆரோக்கிய மனிதனாக அல்லது நல்ல மனிதனாக உருவாக்குவதில் விளையாட்டுத்துறை பெரிய பங்கு. அப்ப அந்த பங்களிப்பு நிமித்தமாக நாங்கள் மண்டத்தீவு என்கின்ற பிரதேசத்துல சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, ஒரு கிரிக்கெட் நகரத்தையே உருவாக்குகின்ற நிகழ்வுக்கு அனுரத்தோழர் அடிக்கல் நாட்டி, அதுவும் மகிழ்ச்சியாகவே. அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நேற்று முல்லைத்தீவுக்கு சென்று முல்லைத்தீவுல அந்த தெங்கு பயிற்சிகை, தெங்கு முக்கோண திட்டத்தினுடைய அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். விவசாயிகளுடைய கடன் தாங்க, அதாவது எங்களை அனைத்து தொழில்களை நாங்கள் செய்யலாம். அப்ப அதுவும் ஒரு என்ன சொல்றது மகிழ்ச்சியான தருணமாக. அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் போனோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முள்ளிவாய்க்கால் இருக்கின்ற வட்டுவாகல் பாலம். அந்த பாலத்தடியிலே அது வரலாற்று கதைகள், பல கதைகள் இருந்த போதிலும் கூட இறால் உற்பத்திக்கு மிகவும் உகந்த இடம். அப்ப அந்த வட்டுவாகல் பாலம் இது வரைக்கும் புனரமைக்கப்படாது. அதற்கும் நேற்று அனுரத்தோழர் சென்று அடிக்கல் நாட்டி வைத்தார். அதுவும் மகிழ்ச்சியாக. அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எல்லாத்தையும் பெரிய கதையாக இருக்குது வேறு எதுவும் இல்ல, அனுரத்தோடு கச்சத்தீவு கூடாரு வேற வேற கதையெல்லாம் போகுதான். எங்களை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டுங்கிறத சொல்றேன். இதுக்கு முன்னுக்கு எங்கே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆமா, கச்சத்தீவுக்கு நாங்க போனது உண்மை, யாரும் மறைக்கிறதுக்கு இல்லையே. போனது அப்படி இப்படின்னு கதையெல்லாம் போனது எந்த கதையும். எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்கும் கச்சத்தீவுல இருக்குது எங்களுடைய விமானப்படை அல்லது கடற்படை தளம். அந்த கடற்படை தளத்தை மேலும் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. கேட்டா இன்னைக்கு வர ட்ரக்ஸ், கேரள கஞ்சாவா, ஹெரோயினா, இன்ஜெக்ஷனா, இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை ஆட்டி படைக்கின்ற போதை பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா இல்லையா? இது சம்பந்தமான டிஸ்கஷன் இருந்துச்சு. அதுக்காக போகும். இரண்டாவது, அந்த பிரதேசத்தில் என்னுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவது எப்படி, மீன்பிடித்துறையை முன்னேற்றுவது எப்படி தேடி பார்க்கின்ற பொழுது அங்கு பெரிய மீன்கள் கிடையாது, சிறிய மீன்கள் தான். ஆனால் பவள பாறைகள் நிறைந்த பெரிய கடல் பிரதேசம் இருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அந்த பிரதேசத்தை உல்லாச பயணத்துறைக்கு டூரிசத்துக்கு எப்படி பயன்படுத்துறோம். அதை காரணமாக கொண்டு நெடுந்தீவுக்கும் கச்சத்தீவுக்கும் இடையிலான நெடுந்தீவை நாங்கள் நாளைக்கு முன்னேற்றுகின்ற போது
அதை நல்ல உல்லாச பயண பிரதேசமாக மாற்றுகின்ற பொழுது, அது நல்லதொரு லொகேஷனாக மாற்றுகின்ற பொழுது, அந்த லொகேஷனுக்கு அடுத்து தெளிவாக கட்சி தெரிவித்து அதையும் எப்படி செய்யறது, அதுக்கான ஆய்வுகளை செய்வதை நோக்கமாக கொண்டுதான் உங்களுடைய ஜனாதிபதி அனுர கட்சத்தீவு. ஆனா இன்றைக்கு வேறு வேறு கதையில போது எங்கட நோக்கமாக, ஏன்னா எங்களுடைய கடல் பரப்பு, எங்களுடைய நிலப்பரப்பு, எங்களுடைய வான்பரப்பு, எங்களுக்கு சொந்தமான பூமிக்கு நாங்க சொல்லாம யார் செல்றது? இதுதான் அதற்குடைய நோக்கம். அப்ப அந்த வகையில் இவைகளை நான் ஏன் சொன்னேன்னு கேட்டேன். இன்றைக்கு இந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய நாடு பல்வேறு வழிகளில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்ற போது, கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலையும் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு நானும் கலந்து கொள்கின்றேன். எங்களுடைய அமைச்சின் செயலாளர் கோழித் அவர்கள், டாக்டர் கோழித் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். எங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற பணிப்பாளர் காவத் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு அமைச்சில் இருக்கின்ற முக்கியமான 3 பேர் கலந்து கொள்கிறார். வேறு அல்ல, இந்த துறையை விசேஷமாக அமல்தாஸ் அவர்கள் முன்னெடுக்கின்ற துறையை மேலும் முன்னேற்ற வேண்டும், அதற்கு எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டாடுகிறார். அமல்தாஸ் இன்றைக்கு அது மாற்றம் அடைந்திருக்கின்றது. நவீன தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நவீன முறையில் இன்றைக்கு அதற்கான ப்ரோசஸ் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு நவீன திசையில் எங்களுடைய பார்வையை திருப்பி நாங்க இன்றைக்கும் இந்த சின்ன படகுகளை வச்சு கொண்டு எங்களுடைய எல்லை பிரதேசத்துல இருக்கின்றன மாத்திரம் வீடுகளை பிடித்து கொண்டிருக்கிறாரு. இனிமேல அந்த விளையாட்டு முடியாது. நவீன படகுகள் தேவை, அதாவது மல்டிடே போட்ஸ் தேவை, அதற்கான நவீன இயந்திரங்கள் தேவை. பல பிரதேசங்களுக்கும் சென்று மீன் பிடித்து எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய தொழில்துறையையும் நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகளையும் நனவாக்குகின்ற வேலை திட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாங்களும் மாற்றமடைய வேண்டும். மாற்றமடைந்து ஒரு புதிய தொழில்துறையாக இந்த கடல் தொழில்துறை மருதுராய் 100க்கு 67% கடல் பரப்பு பேருங்க உள்ள வடகிழக்கு கடல் பரப்பு. ஒரு காலத்துல 100க்கு 27% மீன்கள் எங்கிருந்து சென்றதென்றால் வேறு இந்த மயிரிட்டி துறைமுகத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு இளைஞர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்களா? கிடையாது. இன்னைக்கு பழைய பாணிகளான 50,000 சிறிய படகுகள் இருக்கின்றது, 7,000 பெரிய படகுகள் இருக்கின்றது, நவீனமான படகுகள் 7 படகுகள் இருக்கு. அதுல 3 படகு தான் மீன் பிடிக்க போகுது. தேவைக்கு நவீன படகுகள் குறைஞ்சது ஒரு 50 படகாவது இருக்குமாக இருந்தா இந்த உலகத்தை மாற்றி அமைக்கின்ற இவ்வாறான பல தொழிற்சாலைகளை போடுங்கள். நாங்கள் உங்களுக்கு மீன்கள் தேவையா, ஆள் தேவையா, நண்டு தேவையா, அனைத்தும் நாங்கள் கொண்டு வந்து தருகின்றோம் என்று கூறக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கு எங்களுடைய மீன்பிடி துறை மாற்றம் அடைய வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி